ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அழகு சின்னமாக இருக்கிற காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொல்லியல் துறையால் இது பாரம்பரியமிக்க நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நியரஸ்ட்டு 1 மைல் தூரத்துலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிணறு ஒன்று அமைச்சிருக்காங்க. இதில் நமக்கு நிறைய காயின்ஸ் நமக்கு போட்டிருக்காங்க. அதில் காயின் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கிறது இந்த கோவிலுடைய ஒரு இதாக இருக்குது. அதனால் நிறைய மக்கள் அந்த இடத்துல காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாசல்லே ஒரு பிரம்மாண்டமான நந்தி அமைப்பு இருக்குது. இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா, 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. கிபி 700லேயே இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மாமல்லபுரத்தில் நமக்கு கடற்கரை கோவில்லாம் கட்டியிருக்காரு இல்லையா, அதே 2ஆம் நரசிம்மவர்மனால் இந்த கோவிலும் கட்டப்பட்டது. இது குடும்பமாகவே கட்டியிருக்காங்க. அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாருமாகவே சேர்ந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மணலால் ஆன கோவில். அதனால தான் நமக்கு மலையில் காலப்போக்கில் இது 1300 ஆண்டுகள் பழமையான இங்கே சிலைகள் எல்லாமே, ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. இதில் மலையில் எல்லாமே அடிபட்டு கொஞ்சம் என்ன ஆகிட்டு அப்படின்னா, அந்த சுற்றி இருக்கிற சுவர்கள்லாம் கொஞ்சம் கரைஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளவு காலமுமே அந்த திக்னஸோடு அந்த மணலில் கட்டப்பட்ட கோவில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு வியப்பான தமிழனுடைய கட்டடக்கலையில் வியப்பு தான். இங்கே இருக்கிற மூலவர் சிலைனா 16 பட்டைகளுடைய அமைஞ்சிருக்கிற சிவன் சிலையாக அமைச்சிருக்காங்க. நம்ம இதை சுற்றி வரும்போது ஒரு புனர்ஜனனி எனப்படும் ஒரு சுற்றுப்பாதை தான் அமைச்சிருக்காங்க. இந்த வழியால் நம்ம சுற்றி வந்தோம்னா நமக்கு புனர்ஜன்மம் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மறுபிறவி கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய முக்கியமான ஒரு வரலாறாகவே இருக்குது. நம்ம அந்த வழியால் தான் நம்ம இப்போ வந்துகிட்டு இருக்கோம். இப்போ 1 by 1 வர்றோம். அந்த ரொம்ப குறுகலான பாதை தான். ஆனால் நம்ம மேக்ஸிமம் குண்டாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணிடலாம்னா அந்த பாதை வழியால் வரலாம். ஆனால் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வர முடியாது. மேக்ஸிமம் நம்ம வரலாம். அந்த பாதை வழியால் நம்ம சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபிறவியே இல்லை அப்படிங்கிறத நம்பிக்கையாக இருக்குது. அதில் தான் இப்போ தீரா குட்டியும் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம கீழே நம்ம இப்போ ஒரு சைடில் வந்தாலும் இன்னொரு பக்கமும் ரொம்ப குறுகலாக இருந்தது. அதில் நாங்கள் போக பார்த்துட்டு அதுக்கு மேலேயே ஒரு குட்டி பாதை மாரி வச்சுருந்தாங்க. அதில் தான் நம்ம ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் புனர்ஜனனி பாதை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்தை நம்ம இப்போ சுற்றி வரோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வெளிச்சுற்று, உள்சுற்று, மூலவர் கட்டட பகுதி அப்படின்னு ஒரு 3 வகையாக அமைச்சிருக்காங்க. இதில் இருக்கிற நந்திகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் மணலால் அமைச்சிருக்காங்க. அது மழையினால் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கரைஞ்சி போயிட்டு சில நந்திகள் முழு உருவமைப்போட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில். தேவார வைப்பு தலமாகவும் இந்த தலம் இருக்குது. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மாலை 4 to 9 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்காங்க. கருவறை விமானம் அப்படின்னா மேலே இருக்கிற அதிட்டானம் முதல் உச்சி பகுதி வரை கல்லால் செஞ்சுருக்காங்க. இது ஒரு இந்த கோவிலுடைய சிறப்பாக இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம தமிழர்களுடைய கட்டடக்கலையை எடுத்துக்காட்டுற சிறப்பு ஒரு புகழ்மிக்க ஒரு கோவில். நம்ம அவசியம் நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலை அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்டில்லு தான் இதில் பார்த்திங்கன்னா முருகர் மயில் மேலே அழகாக அமைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம சுற்றுப்பிரகாரத்திலேயே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம இப்போ வெளி பிரகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தனித்தனியாக அடுக்கடுக்காகவே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நுழைவாயிலையும் நுழையிற மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இதை புதுப்பிக்கலாம் முடியாதான். ஏன்னா மணலால் செஞ்சுருக்காங்க இல்லையா, அதனால் நம்மளால் எதுவுமே அதை செய்ய முடியாது. அது அப்படியே அதை இருக்க வேண்டியதான். அதனால தான் இதை நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க இந்த கோவிலில். மேக்ஸிமம் இதில் எல்லாமே ஒரே வடிவமைப்பில் அப்படியே சீராக எப்படி கட்டியிருக்காங்கன்னு தான் தெரியல. இது நம்ம எந்த பக்கம் வழியால் நம்ம நமக்கு மொத்தம் 2 வாயில் இருக்குது. நமக்கு போகிறதுக்கு ஒரு வாயில் ஒன்று வச்சுருந்தாங்க, வர்றதுக்கு ஒரு வாயில், 2 பக்கமாக இருக்குது. இதில் எல்லா சிலைகளுமே செம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அந்த குட்டி மண்டபத்துலையும் ஒரு சிவலிங்கமும் ஒரு புராண கதையை சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ வெளிப்புறத்துலேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து நம்ம கோபுர தரிசனம் பார்க்கும்போது அந்த கோவிலுடைய ஃபுல் வடிவமைப்புமே நமக்கு நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விளாகில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அடுத்து 16 திவ்ய தேசங்களையும் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தர் கோவிலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.